வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. நம்ம நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இந்த இடம் சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 23,550 அப்படிங்கிறது சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த சப்போர்ட்டு ப்ளஸ் அந்த சேனல் ரெண்டுத்துலேயுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. சரிங்களா, எது நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நல்லா மார்க்கெட் எல்லாமே 1% ஏறி இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் இதை விட பெரிய ஸ்மார்ட் என்ன அப்படின்னா, நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,800 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,000 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடி சப்போர்ட்டை சொல்லாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி டே லோ 23,563 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட். ஓகே, 23,490 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். 23,348 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஓகே, இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபிபனாசி லெவலை டிலீட் பண்ணிக்கிறேன். நான் நேற்றுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை பாருங்கள். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 52,475 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள். நாளைய தினமே 53,200 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது நண்பர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபிப்னாசியோட லெவல்ஸ் அதில் தான் காமிக்குது. சரிங்களா, நம்ம இந்த லெவல் சொன்னால் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி தான் கிராஸ் ஆனிச்சு. 51,961 அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு 52,000க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனோடனே நல்ல ஒரு ரேலி கொடுத்துருச்சுக்கு மார்க்கெட்டு. சரிங்களா, நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபிப்னாசி லெவலை தவிர. சரிங்களா, இந்த லெவலை இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நண்பர்களே. 52,000 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,759 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,256 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் இப்போது மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா. 52,475க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லெவலை பார்த்துக்கோங்க. நாளைக்கு மேலேயே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா 52,830 அப்படிங்கிற லெவல் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 53,200. நம்ம வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதே போலவே அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. சரிங்களா, அதே போலவே நாளைக்கு ஃபின் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி நம்ம ஃபிப்னாசி லெவல் சொல்லியிருந்தோம்ல நண்பர்களே. நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன் 23,550 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு லெவலை பாருங்களேன், எந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. 23,575 அப்படிங்கிற லெவல். சரிங்களா, இந்த 550 அந்த லெவலில் தான் மார்க்கெட் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட லெவலை பாருங்கள். இந்த இடத்துல ஃபிப்னாசி லெவலாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனோன்னா எவ்வளோ பெரிய ரிவர்சல் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரிவர்சல், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்.
23,263 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனோன்னா எவ்வளோ பெரிய அப் ட்ரெண்ட் பாருங்கள். இதுதான் வந்து ஃபிப்னாசி ப்ளஸ் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. சரிங்களா? அதே நேரத்தில் ஏன்னா புது இடத்துல போகும்போது ஃபிப்னாசி லெவல் தான் போடணும். ஏற்கனவே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். சரிங்களா நண்பர்களே? ஒரு நண்பர் வந்து ஃபிப்னாசி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தார். நம்மளோட ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸில் வந்து நம்ம ஃபிப்னாசி லெவலை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கோம். பார்க்காம இருந்துச்சுன்னா வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா? சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த லெவல் 23,450 அப்படிங்கிற லெவல், அது கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 23,500 அப்படிங்கிறது தான் வந்து நாளைக்கான நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலை எல்லாத்தையுமே மாற்றி தான் ஆகணும். இப்படியே இருக்கட்டும். நான் சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெவல் 23,242 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். நல்லாவே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? தென் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு வந்த டே ஹை 23,575 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபிப்னாசி தான் ட்ரா பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து புது இடத்துல இருக்குல்ல. ஒரு டைம் ஃபிப்னாசி ட்ரா பண்ணுறதை சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் லோவுக்கும் ஹையுக்கும் மார்க் பண்ணணும். ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு ஸ்விங்கு ஹை வந்திருக்கு, ஒரு ஸ்விங்கு லோ வந்திருக்கு. இந்த ஸ்விங்கு ஹையிலேருந்து ஸ்விங்கு லோ மார்க் பண்ணோன்னா ஃபிப்னாசி லெவல் அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வரும். 25,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபின்னிஃப்டி வந்து காமிக்கிது நண்பர்களே. ஓகே, இது ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. இதுவும் வந்து மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி லெவல் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த சேனல் பேட்டர்ன் நான் நேற்று சொல்லியிருந்தேனே, சேனல் பேட்டர்ன் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப் ட்ரெண்டுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. சேனல் பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த சேனல் பேட்டர்ன் இந்த இடத்துலலாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி இந்த சேனலில் தான் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எல்லாமே 1% இருந்துச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2%, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி 2% எல்லாமே இருந்துச்சு. ஆனால் மிட் கேப் மட்டும் ஏறல பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நிற்கிது. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லைனில் போய் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு. நம்மளோட லெவல் சப்போர்ட்டு 12,253 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அந்த லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். இதுதான் நாளைக்கான சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 12,200 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,161 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். $12,388 378 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 12,400க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். இதுதான் நண்பர்களே நாளைக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டியில் கால் சைடு வந்து பெருசாக ஓஐ டேட்டா இல்லை. 53,000 அப்படிங்கிற இடத்துல தான் சின்னதாக ஓஐ டேட்டா இருக்குது. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 53,500. ஆனால் சப்போர்ட் வந்து 52,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? 52,500லேயும் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட்டு நல்லா புல்லிஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால கால் சைடு வந்து யாரும் வந்து ரைட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000 தான் இனிமேல் ரெசிஸ்டன்ஸ். 23,700 மார்க்கெட் இருக்குது. 24,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது
அப்படிங்கிறது தான் காமிக்குது. மார்க்கெட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 23,600 ஒரு சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. புட் சைடு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி வரும் அப்படிங்கிறது தான் இது வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது நண்பர்களே. மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டியும் சரி நெஃப்டியும் சரி இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெசிலிட்டியும் 2x 3x 4x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டி தருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எந்தவித கம்பல்ஷனும் கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில் மார்க்கெட்டை வந்து நம்ம கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து டைரெக்ஷன் இந்த இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 100% ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது யாராலையும் முடியாது. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரில் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஆப்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடுக்கான ஆப் வந்து ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து 10 lakh விர்ச்சுவல் மணி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரேட்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மட்டும் ரியல் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.